ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவுடைய அற்புதங்கள்னு சொல்லி பாபா கூட வாழ்ந்த பக்தர்களின் வாழ்க்கை வரலாறு, அந்த பக்தர்களுக்கு பாபா என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தியிருக்காரு, இது எல்லாமே ஒரு ஆடியோ ஃபார்மேட்டாக நம்ம யூடியூப்பில் வியாழக்கிழமை ஆச்சுன்னா பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 வாரமாக லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ராதாகிருஷ்ண மாயி, பாபா கூட வாழ்ந்த ஒரு மகா பக்தையின் வாழ்க்கை வரலாற்றை பாகம் 1 பாகம் 2 பார்த்துட்டு இப்போ பாகம் 3 நம்ம பார்க்க போகிறோங்க. பாகம் 1 பாகம் 2லலாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ராதாகிருஷ்ணமாயின்றவங்க எங்கே பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எப்படி பாபா கிட்ட வந்தாங்க, அவங்க என்னென்ன புத்தகங்களில் படித்தாங்க, ஷீரடியில் இருக்கும்போது அவங்க இருந்த இடத்துல எந்த மாதிரி பக்தர்கள் என்ன ஆன்மீக உயர்வு அடைஞ்சாங்க, இது எல்லாமே பாகம் 1 பாகம் 2ல் நம்ம பார்த்தோம். பாகம் 3 லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ராதாகிருஷ்ணமாயோடைய பார்ட் 3. இந்த பார்ட் 3 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஹிஸ்ட்ரியில் அம்மாவுடைய இமேஜை மாற்றக்கூடிய ஒரு கட்டத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சாய் சச்சரிதத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்தில் பாபாவை பார்க்க வர்ற பக்தர்களை பாபா டெஸ்ட் பண்ணுவார். அவர் என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுவார், பணம் செல்வம் அவன் மேலே, அந்த பணத்து மேலே பற்று இருந்துச்சுன்னா தட்சணை கேட்பார். அதுபோல் சில பக்தர்களை ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு அனுப்புவார். இந்த மாதிரி நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிக்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா சின்ன புத்தகம், சிவப்பு கலரில் இருக்கிற சின்ன புத்தகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது தப்பு, இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, மராத்தி சாய் சச்சரிதம் தான் ஹேமத் பந்த் எழுதுகிறாரு. ஹேமத் பந்த் பார்த்திங்கன்னா பாபா ஆசீர்வாதத்தோட, பாபா அனுமதியோட பாபாவின் வரலாற்றை எழுதினவர் ஹேமத் பந்த். ஹேமத் பந்த் எழுதினது மராத்தியில் எழுதுகிறாரு. அவர் தமிழில் எழுதலை, ஆங்கிலத்தில் எழுதலை, தெலுங்கில் எழுதலை, ஹிந்தியில் எழுதலை. அவர் எழுதினது மராத்தியில் எழுதினார். அந்த மராத்தி சச்சரித்திரம் பார்த்திங்கன்னா ஓவி டு ஓவின்னு சொல்லுவோம். அந்த மராத்தி சச்சரிதத்தில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராதாகிருஷ்ணமாய்கிட்ட பாபா சில பக்தர்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புவார் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அவங்ககிட்ட செல்வம் பற்று இருக்கா இல்லை பெண் மோகம் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட்டுக்காக அனுப்புவாருன்னு சொன்னோம்ல, அந்த விஷயம் மராத்தியில் ஹேமத் பந்த் எழுதின அந்த புத்தகத்தில் கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ராதாகிருஷ்ணமாயை பற்றி நம்மளுடைய ஹேமத் பந்த் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம படிக்கிற புக்கில், சின்ன புக்கில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், என்கிட்டே அந்த சின்ன புக் இருக்குது, நானும் படிச்சிருக்கேன். அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த புக்கு இப்போ நம்ம படிக்கிற சின்ன புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை குணாஜின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த குணாஜி புத்தகத்தை தான் சொக்கலிங்கம் ஐயான்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையிலே ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். தமிழில் இப்படி ஒரு நல்ல புத்தகம், பாபாவுடைய வரலாற்றை அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் டிரான்ஸ்லேட்டுக்கு எடுத்த புத்தகம் எதுனா குணாஜின்ற புத்தகம். குணாஜின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் எழுதுறாரு, சாய் சச்சரிதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டை இவர் அப்படியே எழுதிட்டார். அவர் என்ன எழுதியிருந்தாரோ அந்த புத்தகத்தில் அதை அப்படியே சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துட்டார். அந்த குணாஜி என்ன பண்ணார்னா, மராத்தி புத்தகம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை சுருக்கி நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சாய் லீலா மேகசினில் சொன்ன சில விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி அவர் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புக்காக கொடுக்குறாரு. அந்த சின்ன புக்கை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அந்த புத்தகத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பாபா சொல்லி அவர் சொல்லியிருப்பார், என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நானே எழுதுவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். நான் இந்த மாதிரி எழுதுறதுனால என்னுடைய பக்தர்கள் அவங்க இன்னும் ஆன்மீக நிலை அடைவாங்க, அவங்க சந்தோஷம் அடைவாங்கன்னு பாபா சொல்லியிருப்பார். அதுபோல் பாபா அனுமதியோடு எழுதின புத்தகம், அந்த புத்தகத்தில் எழுதின ஹேமத் பந்த்ன்ற ஆசிரியர், அந்த ஆசிரியர் எழுதின புத்தகத்தோடைய நூல் மராத்தி நூல். அந்த மராத்தி நூலில் இந்த மாதிரி விஷயம் இல்லவே இல்லைங்க. முதல் விஷயம். ரெண்டாவது,
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரி சீதாராம் தீக்ஷித். தீக்ஷித்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சச்சரிதம் படித்தவங்க எல்லாருக்குமே தீக்ஷித்தை தெரியும். எந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம தீக்ஷித்தை ஞாபகப்படுத்துவோம்னா, புஷ்பக விமானத்தில் பறந்து போனார் பார்த்தீங்களா தீக்ஷித், ஹரி சீதாராம் தீக்ஷித். சாப்டர் 50, அத்தியாயம் 50 வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சச்சரிதத்தில் வந்து நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித்ன்றவரை வந்து பாபா ஒரு புஷ்பக விமானத்தில் ஒரு இனிமையான மரணத்தை அவருக்கு கொடுத்துருப்பார். அந்த தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த பாபா பக்தர். அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்தோடைய தீக்ஷித் வாடான்னு சொல்லியே நம்மளுடைய ஷீரடியில் இருக்குங்க. அவருடைய கட்டடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டடத்தில் வந்து பாபா பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ ஷீரடி மியூசியம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட கிரேட் ஹரி சீதாராம் தீக்ஷித், அந்த தீக்ஷித் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சாய் சச்சரித்திரம் மராத்தியில் எழுதினார் பார்த்தீங்களா நம்மளுடைய ஹேமத் பந்த். அந்த மராத்தியில் எழுதின ஹேமத் பந்த் எழுதின அந்த புத்தகத்துக்கு ஹரி சீதாராம் தீக்ஷித் தான் முகவுரை கொடுத்துருக்காருங்க. முகவுரை கொடுத்துருக்காரு. அந்த மிகப்பெரிய புத்தகம், அந்த வரலாற்று சிறப்புமிக்க பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாபாவின் புத்தகமான சாய் சச்சரித்திரம் மராத்தி புத்தகத்துடைய முகவுரை எழுதினவர் ஹரி சீதாராம் தீக்ஷித். அந்த முகவுரையில் தீக்ஷித் என்ன சொல்லியிருக்காருன்னா, முகவுரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை நம்ம ஏன் படிக்கணும், இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க, பாபானா யார், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முகவுரையாக கொடுப்பாங்க. எல்லா புத்தகம் படித்தவங்க, நிறைய புத்தகம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் முகவுரைனா என்னன்னு. அந்த முகவுரையில் தீக்ஷித் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோ பெரிய சச்சரிதத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாபா காலத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு, அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த முகவுரையில் ஹரி சீதாராம் தீக்ஷித் ராதா கிருஷ்ணமாயோடைய பேரை பதிவு பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவ்வளோ பெரிய புத்தகத்தில் வந்து முகவுரையில் தீக்ஷித் வந்து ராதாகிருஷ்ணமாய் பேரை பதிவு பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மா ராதாகிருஷ்ணமாய், இந்த பக்தை இவங்க இருந்ததுனால ஷீரடி வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போதோ அது எல்லாமே இவங்களுடைய கடின உழைப்பால் எங்களுக்கு இப்பயே நடந்துச்சு அப்படின்றத நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தர்களை பார்த்துருப்பாரு, எவ்வளோ பக்தர்களோடைய அற்புதங்களை கண்ணால் பார்த்துருப்பாரு, அவங்கக்கிட்ட செவி வழியாக கேட்டிருப்பாரு. பாபா செஞ்ச அற்புதங்கள் கண்ணால் பார்த்த அந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து முகவுரையில் ராதா கிருஷ்ணமாயை பற்றி பதிவு பண்ணுறாருங்க. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ராதா கிருஷ்ணமாயை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், எந்த மாதிரி தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வந்து பக்தர்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் விட்டுறேன். ராதா கிருஷ்ணமாயோட வாழ்க்கை வரலாற்றுக்குள்ளே இப்போ நம்ம திரும்ப நீந்தி போகலாம். ராதா கிருஷ்ணமாயை பற்றி பார்ட் 2ல் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் பிடிக்கும், நிறைய புத்தகங்களை படிப்பாங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல. அதில் ராதா கிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா இருக்கார்ல, அவரை போலவே இவர் ஒரு பெரிய மகான். ஏக்நாத் மகாராஜ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா வர்றதுக்கு முன்னாடி ஷீரடி அந்த அவதரிக்கிறதுக்கு முன்னாடி ஏக்நாத் மகாராஜ்ன்ற ஒரு மிகப்பெரிய மகான் பைத்தான்ல இருக்காருங்க. அவரை வந்து மானசீக குருவா ராதாகிருஷ்ணமா எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து ஏக்நாத் மகாராஜ் சொன்ன பல அறிவுரைகளை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க. ஏக்நாத் மகாராஜ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சத்புருஷருக்கு வந்து ஒரு குரு இருக்கார், இவருக்கு ஒரு குரு இருக்கார். அந்த குரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனார்த்தன் சுவாமி. இந்த ஜனார்த்தன் சுவாமி ஏக்நாத் மகாராஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட இடத்துல, நீ வாழ்கிற இடத்துல துளசி பிருந்தாவனம் வந்து நட்டு வை, துளசியை நட்டு வை, எப்பயுமே அந்த துளசியை வந்து வணங்கு, விஷ்ணுவை நினச்சிக்கோ துளசியை வணங்கும் போது அப்படின்னு சொல்லி ஏக்நாத் மகாராஜ்ன்ற சத்புருஷருடைய குரு ஜனார்த்தன சுவாமி இதை சொல்கிறாரு. அப்போ இருந்து ஏக்நாத் மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்னைக்குமேவும் விடாமல் தினமும் துளசிக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி கிட்ட போய் வேண்டுறது, துளசியை சுற்றி
வர்றது, இந்த இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதாகிருஷ்ணமாய் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்க ஷீரடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாழ்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் துளசி வந்து பார்த்திங்கன்னா நட்டு வைக்கிறாங்க. துளசி நட்டு வச்சு வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செடிகளும் கொடிகளுமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிருந்தாவனமாக தெரியும். பாபா வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாயோடைய இடத்தை வந்து எப்படி கூப்பிடுவார்னா ஷாலான்னு சொல்லுவார். ஷாலானா பள்ளிக்கூடம், மராத்தியில் பள்ளிக்கூடம். இவங்க எப்போ இந்த துளசி பிருந்தாவனம் மாதிரி அந்த செடிகள் கொடிகள்னு சொல்லி இயற்கை வளம் சூழ்ந்த இடத்த காட்டினாங்களோ அப்போ இருந்து பாபா என்ன செய்கிறாருன்னா ராதாகிருஷ்ணமாயோட இடத்த வந்து பிருந்தாவனம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாபா வந்து ஷாலான்னு கூப்பிட்டாரு. இப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா எப்போ ராதாகிருஷ்ணமாய் ஏக்நாத் மகாராஜோடைய வரலாற்றை படிக்கும்போது அவர் செஞ்ச விஷயங்களை தானும் மேற்கொள்ளணும்னு முயற்சி எடுக்கும்போது அவங்க துளசியை நட்டு வச்சோடனேயும் பாபா அந்த இடத்த பிருந்தாவனம்னு அழைக்கிறார். அப்போ பிருந்தாவனம்னு நம்ம பாபா வந்து ராதாகிருஷ்ணமாய் வாழ்ந்த வீட்டை பிருந்தாவனம்னு கூப்பிடுவார். அப்போது இருந்த பக்தர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம்னு கூப்பிடுவாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒன்று வந்து ஷாலா, ஷாலானா என்ன, பள்ளிக்கூடம். 2வது வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனம் ஷாலா. இந்த 2 பேருமே பாபா சொல்லி கூப்பிட்ற இடத்தோட பேர். இந்த இடத்துல தான் ராதாகிருஷ்ணமாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இன்னொரு பேர் சொல்லியும் பாபா கூப்பிட போகிறாரு. அது என்ன பேருனா ராதாகிருஷ்ணமாய்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பக்தர்கள் பாபா ஆசீர்வாதத்தோட அனுமதியோட ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு வருவாங்க. நிறைய புத்தகங்கள் அவங்க வீட்டில் இருக்கும், ஆன்மீக புத்தகங்கள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி அவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு எது முக்கியம், எது சிறந்ததோ அதை பாபா சொல்லியிருப்பார். அந்த புத்தகத்தை பாராயணம் பண்ணுவாங்க, படிப்பாங்க. நிறைய புத்தகங்கள் ராதாகிருஷ்ணமாய் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க, இந்த புத்தகம் உங்களுக்கு நல்லது சிறந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதா படிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஞானேஸ்வரி படிப்பாங்க. நம்ம பார்ட் 2ல் நம்ம சொல்லியிருப்போம் ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தினமும் வந்து துக்காராம் கதா, அதுக்கடுத்து தாஸ் போதுன்னு சொல்லி நம்மளுடைய சமர்த்த ராமதாஸ் சுவாமி எழுதின தாஸ் போத்தை வந்து படிப்பாங்க. இப்படி பாவர்த்த ராமாயணம் இந்த புத்தகங்கள் எல்லாமே ராதாகிருஷ்ணமாய் வீட்டில் தினமும் பாராயணம் பண்ணுறது, தினமும் படிக்கிற ஒரு புத்தகங்கள். பாவர்த்த ராமாயணம், தாஸ்போத், துக்காராம் கதா, இது எல்லாமே வந்து ராதாகிருஷ்ணமாய் வீட்டில் தினமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து வர்ற பக்தர்களும் இதை தினமும் ஒரு கண்டினியூட்டியாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. அப்போது பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பிடிச்ச புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகம் என்ன தெரியுங்களா? ஏக்நாத் பாகவத். ஏக்நாத் பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாபாவோட ஃபேவரட் புக் ஏக்நாத் பாகவத். அதனால தான் பார்த்திங்கன்னா பாபா வந்து சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாபு சாஹிப் ஜோக் இவங்க எல்லாருமே வந்து ஏக்நாத் பாகவதத்தை படிக்க சொல்லுவார். ஏக்நாத் பாகவதம்ன்றது என்னென்னா பாகவதத்தை வந்து ஏக்நாத் மகாராஜ் வந்து ரொம்ப எளிமையான மராத்தி மொழியில் எளிய மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி எழுதியிருப்பார். அந்த ஏக்நாத் பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பாபாவுடைய ஃபேவரட் புக். இப்போ தெரியுதா ராதாகிருஷ்ணமா ஏன் ஏக்நாத் மகாராஜா வந்து மானசீக குருவாக தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இவருடைய புத்தகங்கள் ஒரு உதவியாக இருக்கும் ஏன் எடுத்துக்கிட்டாங்க? பாபாவுக்கு ஏக்நாத் பாகவதம் ரொம்ப பிடிக்கும், பாபாவுக்கு அந்த புத்தகம் ஃபேவரட் புக்கு. ஸோ ராதாகிருஷ்ணமாயும் ஆட்டோமேட்டிக்காக ஏக்நாத் பாகவதத்தை ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் மகாராஜா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மானசீக குருவாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இருந்து பாபா என்ன செய்ய ஆரம்பித்தார்னா ராதாகிருஷ்ணமாய் வாழ்கிற இந்த இடத்த
பிருந்தாவனம் போத்தி அப்படின்னு கூப்பிடுவார். பாபா ஏற்கனவே என்ன சொல்லி கூப்பிடுவார், அவங்க வாழ்கிற வீட்டை ஷாலான்னு கூப்பிடுவார். ஷாலானா பள்ளிக்கூடம். நிறைய பக்தர்கள் அங்கே வந்து பயிற்சி, அவங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு சிறந்த இடமா இருந்துச்சு. ரெண்டாவது என்ன கூப்பிட்டாரு, பிருந்தாவனம்னு கூப்பிட்டாரு. பிருந்தாவனம்னு ஏன் கூப்பிட்றாரு, ஏன்னா துளசி செடிகள் அங்கே சுற்றி இருக்கும், அவங்க வீட்டை சுற்றி இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் இருக்கும், அதனால பிருந்தாவனம் கூப்பிடுவார். அதுக்கடுத்து பாபா இப்போ எப்படி கூப்பிட்றாரு, பிருந்தாவன போத்தி அப்படின்னு கூப்பிட்றாரு. பிருந்தாவன போத்தினா என்னன்னா, பிருந்தாவன போத்தினா என்னன்னா புனித நூல்னு அர்த்தம். ஏன்னா இந்த வீட்டில் புனித நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்த்த ராமாயணம், தாஸ்போத், இந்த துக்காராம் கதா, இப்படின்னு பல ஆன்மீக புத்தகங்கள், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸ் இது எல்லாமே படிக்கிறதுனால பிருந்தாவன போத்தினும் பாபா கூப்பிட ஆரம்பித்தார். அப்போ பாருங்கள், ராதாகிருஷ்ணமாய் அம்மா இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு புனிதமான இடம். நம்மளுடைய சமர்த்த சாய் அவர் எவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு பேரும் வச்சு அந்த வீட்டை கூப்பிட்ருக்காருன்னு பாருங்கள். ஆனால் நம்ம அந்த இடத்தையும் அவங்களையும் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது, பாபா சச்சரித்தா சின்ன புக்கு படிக்கும்போதும் நிறைய பேர்த்துக்கிட்ட ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை பற்றி கேட்கும்போது தவறுதலாகவே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாள் ஆக ஆக நிறைய விஷயங்கள் தேட தேட எங்களுக்கு இதெல்லாமே வந்துச்சு. நான் ஒன்றும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பாருங்கள் நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன்லாம் சொல்லலை. நானும் உங்களை மாதிரியே தப்பு பண்ணேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் தெளிவடைஞ்ச மாதிரி இதை கேட்குற நீங்களும் தெளிவடையணுன்றது தான் என்னுடைய ஆசையும் நம்பிக்கையும். அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வர்ற பக்தர்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி படிக்கிற புத்தகங்களை வந்து எப்படி தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ராதாகிருஷ்ணமாய் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆயி வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வந்து ஒரு சிறந்த பக்தையா, மகா பக்தையா அங்கே திகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மகா பக்தையாக திகழ்கிறாங்க. என்றைக்குமே குரு சத்குரு ஒரே ஒருத்தவர் தான், பாபா மட்டும்தான். ராதாகிருஷ்ணமாயும் அதை மட்டும்தான் எல்லாருக்குமே உணர்த்தினாங்க. ஆனால் அவங்க வந்து பக்தையிலிருந்து மகா பக்தையாக மாறுறாங்க. அவங்க மாறினதுக்கு காரணம் அவங்க செஞ்ச அந்த உழைப்பு, ஈடு இணையற்ற உழைப்பு. அந்த உழைப்புனால தான் அவங்க வந்து மகாபக்தைன்ற அந்த அந்தஸ்தை வந்து அடைகிறாங்க. அங்கே இருந்த பக்தர்களும் அவங்களுக்கு ஒரு சிறந்த மரியாதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் ராதாகிருஷ்ணமாயோடைய வீடை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த உடம்புக்கு அழிவு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பக்தரும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா பரமாத்மாவை வந்து பார்க்குறாங்க. பரமாத்மாவோடைய கனெக்ஷன் கிடைக்கிது. பரமாத்மாவை வந்து எளிதில் பரமாத்மாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா பரமாத்மாவை அடையிற இடமா ராதாகிருஷ்ணமாயோடைய வீடு அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு ஆத்மா, அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை உருவாக்கின பரமாத்மாவோட ஒரு தகவல், பரமாத்மா கூட ஒரு தொடர்போடு இருக்காங்க. அந்த ஆத்மா எல்லாமே பரமாத்மாவை அங்கே மீட் பண்ணுறாங்க. எவ்வளோ அருமையான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு இடங்க ராதாகிருஷ்ணமாயோடைய அந்த வீடு. ஏக்நாத் மகாராஜோடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய பக்தர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் வந்து என்ன சொல்லுவார்னா, என்றைக்குமே வந்து அழியக்கூடிய விஷயங்கள் மேலே பற்று வைக்காதீங்க, எப்பயுமே வந்து ஞானேஸ்வரியை படிங்க, ஞானேஸ்வரியை படித்து அந்த ஞானேஸ்வரியில் சொன்னது போல் வாழ்க்கையில் நடந்து காட்டுங்க அப்படின்னு
நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் வந்து சொல்லுவார், அந்த வேர்ல்டி லைஃப்பை வந்து கட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார். இதை தான் நம்ம பாபாவும் நம்மளுடைய சச்சரிதத்தில் சொல்லியிருப்பார். இப்படி ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீச்சிங் ஒன்று இருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு, ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீண்ட அறிவுரை கொடுப்பாங்க ஒவ்வொரு பக்தர்களுக்கும். வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பாபா எப்படி ஸ்ரத்தா சபூரின்னு சொல்கிறார்ல, பொறுமை நம்பிக்கைன்னு சொல்கிறார்ல, அதே போல் ராதாகிருஷ்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விவேகமும் வைராகியமும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாங்க. என்னது? விவேகம், வைராகியம், வைராகியத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விவேகமும் வைராகியமும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ராதாகிருஷ்ணமாய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அழியக்கூடிய இந்த ஹியூமன் பாடி, இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடம்பு வந்து அழியக்கூடியது, ஆனால் ஆத்மாவுக்கு வந்து அழிவே இல்லை. அதனால் அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மனசில் எப்போதும் அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா சத்குருவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், சத்குருவை வந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மூச்சு இழுக்கும் போதும் மூச்சு விடும்போதும் இறைவனை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தை, அந்த மகா பக்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித வாழ்க்கையில் வந்து மாயைன்றது வந்து எல்லாரையுமே ஆட்கொள்ளும். நம்ம என்னதான் இறைவன்கிட்ட போனாலும் குருமார்கிட்ட போனாலும் மாயைன்றது வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும், நம்மளை தொந்தரவு பண்ணும், நம்மளை வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய விடாமல் அந்த மாயை நம்மளை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மாக்குள்ளே நீங்கள் இறைவனை நினைங்க, ஆத்மாக்குள்ளே இறைவனை நினச்சி ஒவ்வொரு செயல்கள்லையும் நீங்கள் வந்து இறைவனையும் அந்த சத் புருஷரான பாபாவையும் நினச்சிக்கோங்கன்றதை வந்து ராதாகிருஷ்ணமாய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு சிறந்த பயிற்சி பண்ணணும்னா அதுக்கு ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பாபா பேரை சொல்லி சேவை செய்யுங்க. பாபா சொன்ன புத்தகங்கள் நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஆன்மீக புத்தகங்களை படிங்க. இசை மூலமாக இறைவனை அடையலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜன் பண்ணுங்க, கீர்த்தனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பஜன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி போய் உட்காந்து அதை ரசிங்க, அதை அமைதியாக கேளுங்க, மௌனத்தில் இருங்க. எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நம்மளால் ஈஸியாக இந்த ஆத்மா வந்து உணர முடியும். இந்த ஆத்மாக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவை எப்படி தொடர்பு கொள்ளலான்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். அதனால ராதாகிருஷ்ணமாய் இந்த மாதிரி ஒரு பெரிய டீச்சிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர்ற பக்தர்களுக்கு ராதாகிருஷ்ணமாய் சொல்லுவாங்க. ஏன்னா டிவோட்டீஸ் வர்ற பக்தர்கள், நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ஷீரடிக்கு வரோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும், ஒவ்வொரு விதமான சேவை இருக்கும். அப்போது ராதாகிருஷ்ணமாய் அம்மா வீட்டுக்கு வர்ற பக்தர்கள் ஒருத்தவங்க செல்வந்தராக இருப்பார், ஒருத்தவர் வந்து ஒரு சாதாரண மனிதராக இருப்பார். எல்லாருக்குமே ஒரே விதமான டீச்சிங்கை தான் ராதாகிருஷ்ணமாய் முன் வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாபா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரையுமேவும் தன்னுடைய பசங்க போல, தன்னுடைய சொந்த மகன் போல பார்த்துக்கிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோர்ட்டில் சொல்லுவாங்களே, அண்டர்லைன் பண்ணுங்க யுவர் ஆனர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் பக்தர்கள் எல்லாரையுமே, உங்கள் எல்லாருமே சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வர்ற பக்தர்கள் அவங்க வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப இளமையானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அவங்க பணக்காரராக செல்வந்தராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆத்மா வந்து பரமாத்மாவோட மீட் பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு ராதாகிருஷ்ணமாய் டீச்சிங் சொன்னாங்களே, அந்த டீச்சிங் அவங்க இதெல்லாமே சொல்லி கொடுத்து வர்ற எல்லாரையுமே வந்து தன்னுடைய சொந்த மகன் போல் பார்த்துக்கிட்டாங்க.
திரும்பவும் சொல்கிறேன், சொந்த மகன் போல் பார்த்துக்கிட்டாங்க அந்த அம்மா ராதாகிருஷ்ணமாய். அவங்க எந்த இடத்துலையுமேவும் தன்னை வந்து முன்னிறுத்தலை. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன்னு ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தும் கூட தன்னை குருவாக யாரும் சொல்லக்கூடாது. என்றைக்குமே ஒரே ஒரு சத்குரு பாபா மட்டும்தான் அப்படின்றத வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுடைய இதயத்தில் புரிய வைக்கிறாங்க. அவங்க ஒரு பக்தை, ஒரு மகா பக்தை, அவ்வளோதான். என்னை வந்து நீ குருவாக எடுத்துக்கிறாத அப்படின்றத ராதாகிருஷ்ணமாய் பல முறை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பாபா கிட்ட இருக்கிற பல பக்தர்கள் பக்தைகளில் அவங்களும் ஒரு நபர். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சேவை, ஒவ்வொரு விதமான புரிதல், ஒவ்வொரு விதமான ஆன்மீக வளர்ச்சி. அதில் ராதாகிருஷ்ணமாயோடைய முன்னேற்றமும் அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியும் அவங்க பாபாவுக்கு செய்ய வேண்டிய சேவையும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ அவங்களும் உங்களை போல நம்மை போல ஒரு பக்தை, ஒரு பக்தன் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். பக்தன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பக்தர்கள் அவங்கள ஒரு பக்தையாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகா பக்தையாக நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம மகா பக்தையாக பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாபாவுக்கு நிகர் அவங்க இல்லை, ஆனால் பாபாவுக்காக சேவை செய்த ஒரு மகா பக்தை. இதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ராதாகிருஷ்ணமாய் பாபாவுக்கு நிகரானவங்க, பாபாவை விட மேலே அப்படி இப்படின்னு உருவாக்குறீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், அவங்க ஒரு சிறந்த மகா பக்தை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜ் அந்த தர்பாரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். அந்த ராஜாதிராஜ் தர்பாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக்கணும். அந்த தர்பாரில் வந்து பல பக்தர்கள் வருவாங்க, பல பெண்மணிகள் வராங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி முக்காடு போட்டு இறைவன் முன்னாடி நிற்கணும், சத்புருஷர் பாபா முன்னாடி உட்காரணும். ஆண்கள் வந்து டர்பன் தலையில் வந்து பார்த்திங்கன்னா தலப்பா கட்டுவாங்க. நம்மளோட மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து பாருங்கள், அவங்க எல்லாருமே வந்து ஒரு காந்தி தொப்பின்னு சொல்லுவோம், நேரு தொப்பின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ராதாகிருஷ்ணமாய் உருவாக்குனது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய கடின உழைப்பு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷிரடி சன்ஸ்தானில் வந்து லல்காரின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பாபாவோட ஆரத்தி முடிஞ்சோடனே ராஜாதிராஜ்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த லல்காரி பண்ணுற அந்த பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் டர்பன் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு விதமான சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ராதா கிருஷ்ணமாயோடைய கடின உழைப்பால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்குன்னு நீங்கள் அவங்கள தூக்கி வந்து பாபாவுக்கு நிகராக வச்சிடாதீங்க. பாபாவுக்கான ஒரு ஈக்குவல், பாபாவை விட மேலேன்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு மகா பக்தை, நமக்கு ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து அடுத்த தலைமுறை வந்து பாபா கிட்ட எப்படி போகணும், எந்த மாதிரி இந்த ஒரு தர்பார், இந்த ஒரு மாபெரும் பாபாவுடைய தர்பாரை வந்து உருவாக்கின மிகப்பெரிய முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக அவங்களுடைய இதை வந்து நம்ம தப்பு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லி அவங்க மேலே இருக்கிற அன்புனால அவங்கள வந்து பாபாவுக்கு நிகராக வைக்காதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராதாகிருஷ்ணமாய் வீடுன்றது என்னென்னா ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கிய படிக்கட்டு. அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்ற பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய வீடு, ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஸ்டெப்பு, ஒரு அடுத்த படிக்கட்டு ஆன்மீகத்துக்கு. அப்படிப்பட்ட இடத்த வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து அவங்கள நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்கள வந்து பாபாவுக்கு நிகராக வைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றதை நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இளமை பருவத்திலேயே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய நாட்டம் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எது சிறந்தது, எது சரியானது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க உணர்த்துக்கிறாங்க. இப்போ எப்படின்னா பாபா கிட்ட நான் இப்படி தாங்க சாமி கும்பிடுவேன், என் பாபா இப்படி தான், நான் என் பாபா கிட்ட இப்படி தான் பஜன் பண்ணுவேன், என் பாபா நான் இதை கொடுத்தா சாப்பிடுவார், என் பாபாவை நான் இப்படி தான் போய் முத்தம் கொடுப்பேன், அவர் படம் இருந்துச்சுன்னா நான் போய் முத்தம் கொடுப்பேன். ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் பாபா கிட்ட இதெல்லாமே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வந்து எல்லாருக்கும் எது சிறந்ததோ எது சரியானதோ தன்னை உணர்தல், அதை வந்து உணர வைக்கிறாங்க. ஒவ்வொரு பக்தர்களும் இந்த மாதிரி வர்ற
பக்தைகளை வந்து தன்னை உணர வச்சு அந்த நவவித பக்தியோட இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இடம்தான் ராதாகிருஷ்ணமாயோடைய வீடு. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாபா டெஸ்ட் வைப்பார். அது உண்மையாகவே சாய் சச்சரிதத்தில் சொல்கிறாங்க, டெஸ்ட் வைப்பார். என்ன மாதிரி டெஸ்ட்டுனா, அங்கே போகிற பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா, தன்னை உணர்ந்திருக்கானா, நவவித பக்தியில் ஒரு பக்தியை அவன் கற்றுக்கிட்டானா, அவன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டானான்ற டெஸ்ட்டுக்காக தான் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு அனுப்புவார். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மாயி வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழலும் அங்கே போகிற பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்போட முக்கியத்துவமும் ரிலாக்ஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை உணர்ந்து அவங்க வெளியே வராங்க. இப்போ யோகாவை எடுத்துக்கோங்க. யோகாவுடைய ரூட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக்னா இணைக்கிறது, ஜாயினிங். அதுபோல் ராதாகிருஷ்ணமாயோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களை வந்து ஆத்மாவை வந்து பரமாத்மாவோட இணைக்கிற இடம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான இடம் தான் ராதாகிருஷ்ணமாயோடைய வீடு. இப்படிப்பட்ட ஒரு பக்தையின் வீட்டை அவங்க வாழ்ந்த அந்த புனிதமான ஷாலா பிருந்தாவன போத்தின்னு அழைக்கப்படுற அப்படி ஒரு புனிதமான இடத்துக்கு பல பக்தர்கள் வந்தாங்கன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பக்தர்கள்லாம் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சில பக்தர்களுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லட்சுமண் நூல்கர் அப்படின்றவர் வந்திருக்கார். பாபா பக்தரான லட்சுமண் நூல்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஆசீர்வாதத்தோட ராதா கிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ நான் கொடுக்க போகிற லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. பாபா ஆசீர்வாதத்தோட, பாபா அனுமதியோட, பாபா வந்து சொல்கிறார்ல, என்ன சில பக்தர்களை வந்து செல்வத்துக்கு அவங்ககிட்ட வந்து தட்சணை கேட்பேன், டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பக்தர்கள். சில பக்தர்களை வந்து ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு அனுப்புனாருன்னு நம்ம சொன்னோம்ல. ஏன் அனுப்புனாருன்னு இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடம்ன்றதும் உங்களுக்கு இப்போ தெரியும். அந்த பக்தர்களுடைய லிஸ்ட்டை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒருத்தவர் பேர் வந்து லட்சுமண் நூல்கர், இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபு சாஹிப் ஜோக் யார்? பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு போவார் பார்த்தீங்களா ஒரு பக்தர், அவர் தான் பாபு சாஹிப் ஜோக். இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சச்சரிதத்தில் தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கீர்த்தனால் பல பக்தர்களில் ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்தார். ஆனால் நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவுடைய கதைகளை சொல்லி 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 பல பக்தர்களில் ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்தார். நானா சாஹிப் சந்தோர்கர். அடுத்து யார் தெரியுங்களா? புஷ்பக விமானத்தில் போனார் பார்த்தீங்களா, ஹரி சீதாராம் தீக்ஷித் போயிருக்காரு. பிள்ளையை பற்றி நம்ம சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளை நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. விஸ்வநாத் நூல்கர், சுவாமி சரணானந்தா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாமன் ராவ் என்று அழைக்கப்படும் சுவாமி சரணானந்தா. இவருடைய தலைமையில் தான் பாபாவுடைய திருவுருவ மூர்த்தி சமாதி மந்திரில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சுவாமி சரணானந்தா, ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே, பாலா சாஹிப் பாத்தே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாபா வந்து பார்த்தீங்கன்னா சமாதி ஆனவுனையும் அவருடைய இறுதி சடங்குக்கு முன்னின்று எல்லா வேலையும் பார்த்தவர் பாலா சாஹிப் பாத்தே. ஹரி விநாயக் சாத்தே யாரு? சாத்தே வாடாவை கட்டின அந்த ஹரி விநாயக் சாத்தே, ஜோகிந்திரா தார்கட் குடும்பமே போயிருக்காங்க. நம்ம சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 9 வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தமே தார்கட் குடும்பத்தோடைய அற்புதத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த மொத்த கதையில் அந்த தார்கட் குடும்பம் எல்லாமே ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் கோபால் ராவ், முகுந்த் ராவ், ஸ்ரீமான் பூட்டி, மிகப்பெரிய சமாதி மந்திர்னு அழைக்கப்படும் இந்த சமாதி மந்திர் கட்டடத்தை கட்டினவர் நம்மளுடைய ஸ்ரீமான் பூட்டி. அவர் குடும்பத்தோட ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த புனிதமான சாய் சச்சரிதத்தை எழுதின ஹேமத் பந்த் அன்வர் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காரு. மோரேஸ்வர் பிரதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவருடைய இடம்தான் லெண்டி
பாக், பாபா போகிற லிண்டி பாக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமானது. நீங்கள் பாபாவுடைய லிண்டி பாக் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஓல்டு லிண்டி பாக் ஃபோட்டோன்னு அடிச்சு பாருங்கள். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ வரும், அதில் மோரேஸ்வர் பிரதான் லிண்டி பாக்னு வரும். அந்த மோரேஸ்வர் பிரதான் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. ரேகே போயிருக்காரு. ரேகே அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட். சத்து பையா அவர் போயிருக்காரு ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு. சோட்டு பையா, சத்து பையா, சோட்டு பையா இவங்க 2 பேரும் பாபாவுடைய ரதத்தை கொண்டு வந்து கொடுத்தவங்க. அவங்க வந்து கொடுத்த ரதம் இன்னைக்கும் ஷீரடி மியூசியத்தில் இருக்கு. காக்கா அவஸ்தே, காக்கா மகாஜனி, இப்படி காக்கா மகாஜனியை பற்றி சாய் சச்சரிதத்தில் ஒரு 5-6 சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பக்தர்கள் இப்போ நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டு, இவங்க எல்லாரையும் பற்றி நம்ம சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் தன்னலமற்ற சேவை பாபாவுக்கு செய்தவர்கள். ஒவ்வொரு பக்தர்களும் தன்னலமற்ற சேவை செய்தவர்கள். ஒவ்வொரு பக்தர்களும் நவவித பக்திக்கு சொந்தக்காரவங்க, நவவித பக்திக்கு எடுத்துக்காட்டு. இப்படி அதிர்ஷ்டசாலியான பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய தர்பாரை நவரத்னமாக அவங்க வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய உழைப்பு, இது எல்லாமே தான். இதெல்லாம் இப்படிப்பட்ட பக்தர்கள், இந்த புனிதத்தின் உச்சம் அடைந்த பக்தர்கள் இவங்க எல்லாரும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்மெல்லாம் இத்தனை காலமாக தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபா டெஸ்ட் பண்ண அனுப்புனாரு, சோதிக்க அனுப்புனாருன்னு நம்ம நினச்சோமே. இந்த பக்தர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் தப்பாவாங்க நடந்திருப்பாங்க, தப்பாவாங்க அவங்கக்கிட்ட அவங்களுடைய இதை காட்டியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து கோல்டன் ஜம்ஸ். இவங்க எல்லாரும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனாலே தப்பான விஷயம், தப்பான ஆளுங்க, இப்படியே நம்ம சொல்லி இவங்களை பற்றி ஒரு தப்பான பிம்பத்தை நம்ம கொடுத்துட்டோம். இன்றைக்கி இந்த தப்பான பிம்பம் என்னால், என்னுடைய எஃபோர்ட்டால் நான் இன்றைக்கி இதை உடைக்கிறேன். இது போல் இதை கேட்குற நீங்கள் எல்லாருமே பக்தைகள், ராதாகிருஷ்ணமாயோடைய வீடு வந்து ஷாலா, பிருந்தாவன போத்தி, அந்த பிருந்தாவன போத்திக்குள்ளே போன இப்படி பிரம்மாண்ட பக்தர்கள் இருக்காங்கன்றத வந்து நீங்கள் நிறைய பேத்துக்கு உங்கள் முடிஞ்ச சேவையை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இன்றைக்கி என்னுடைய சேவையை நான் ராதாகிருஷ்ணமாய்க்காகவும் பாபாவுக்காகவும் செஞ்சு முடிக்கிறேன். அதே போல் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களோட சேவை இன்னும் இருக்குது. நீங்கள் அவங்க வீடுனா என்ன, ஏன் சச்சரிதத்தில் இதை சொல்லியிருக்காங்க, முகவுரையில் ஹரி சீதாராம் தீட்சித் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிற புத்தகம் எப்படி வந்துச்சு, இதை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இந்த ஷாலா. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்களுடைய இமேஜை வந்து மாற்றக்கூடிய ஒரு பாகம் 3. இந்த பாகம் 3ன்றது அவங்க இமேஜை மாற்றக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாயோடைய இருந்த வீட்டையும் ஷாலாவையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாய்நாத் சரணேன்ற ஒரு புத்தகத்தில் சுவாமி சரணானந்தா சொல்லியிருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா மராத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா BV கேர், இவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வினிமா சொன்ன பல விஷயங்களை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வினிமா வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அவங்கள பற்றி சொன்ன ஒவ்வொரு பாட்டிலையுமே அம்மா சொன்னது தான். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக அம்மா சொன்னதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாகம் 4 வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாயோடைய படம், அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணமாய் அம்மா வீட்டில் இருந்த ஒரு படம், இது எல்லாமே வந்து பாகம் 4 நம்ம பார்க்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா.